இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே என்னோட மார்னிங்ஸை வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் தான். ஸோ லெமன் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது இன்ஸ்டெட் ஆஃப் காஃபியோ சுகர் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக. தென் செகண்ட் திங் மெடிடேஷன். ஏதாச்சும் ஒரு பைபிள் வேர்ஸ் வாசிச்சு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சேன். தென் ஐம் ப்ரிப்பேரிங் மை ஓன் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு இது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகுது. மேக்ஸிமம் நான் ஒன்று ஸ்கிப் பண்ணிடுவேன், இல்லைனா 11 or 12 அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டேன். தென் கொஞ்சம் MBAக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சாதான் கரெக்டாக எக்ஸாம் டைமில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு 1 chapter in a day அட்லீஸ்ட் கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ டன் தட். நான் அதில் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து வாக்கிங் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அதை நான் ஈவினிங் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டேன். தென் டிமார்ட்டில் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன், அந்த டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர்ல இருந்து எல்லா மசாலாஸ்லையும் நானே வீட்டில் அரைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பல்கா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் மிக்சியில் ஒரு 1 month ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ரெசிபிஸ்லாம் பார்த்து வச்சிருக்கேன். தென் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னன்னா நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் வாங்கியிருப்பேன். பிகாஸ் நான் வந்து எனக்கு ஆல்டர்னேட்டாக என்னதான் எனர்ஜி தேவைப்படுன்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்பேன். தென் வந்து மோஸ்ட்லி சமைச்சிருவேன். பட் இந்த சீட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். இதை தான் த்ரூ அவுட் த மந்த் நான் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற ஐட்டமாக வந்து இருக்கும். திங்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு 2 months கிட்ட தாக்க பிடிக்கும். ஸோ அரௌண்ட் 3000 கிட்ட செலவாச்சு. பாய்.